வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டூ இட் யுவர் செல்ஃப். நீங்களும் அசம்பிள் பண்ணலாம், நீங்களும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மினி ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட்? இது ஒரு சிம்பிள் கிளாப் சுவிட்ச் யூஸிங் 4017 ஐசி. ஏற்கனவே CD4017 ஐசி உபயோகப்படுத்தி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். பொதுவாக இந்த கிளாப் சுவிட்ச் ஏன் இன்றைக்கி இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே ஆன்லைன் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு கிளாப் சுவிட்ச் டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஒரு கிளாப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். 4 டிரான்சிஸ்டர், ஒரு ரிலே, ஒரு மைக் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டு 12 வோல்ட் ஆப்ரேஷன். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பேர்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கல. ஏன்னா நம்மகிட்ட ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நாட் ஓன்லி இன் இந்தியா, ஓகேவா, அதர்ஸ் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்க, இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஓகேவா, சவுதியில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு, துபாய், இங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பேர்ஸ் கிடைக்கல, எங்களால் அசம்பிள் பண்ண முடியல, சிலது கிடைக்கிது சிலது கிடைக்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு அல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்ட், ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட், டிரான்சிஸ்டர் பேஸ்டு கிளாப் சுவிட்ச் தான் அசம்பிள் பண்ணணும். ஆக்சுவலாக அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வேளை அது உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரு அல்டர்னேட்டிவ் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். இது 4017 ஐசி. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு, லோக்கலில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே, தமிழ்நாடு அண்ட் அரௌண்ட் சவுத் இந்தியா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிட்டு கிடச்சிருக்கும். இந்த கிட்டில் 4017 ஐசி நான் உங்களுக்கு 3 ஐசி கொடுத்துருக்கேன். ஒரு ஐசி எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கேன் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, அந்த ஐசியை உபயோகப்படுத்தி நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டில் என்ன பார்த்துட்ருக்கீங்க இப்போது? இதில் பார்த்தா ஒரு 9 வோல்ட் பேட்ரி அப்படின்னா அந்த டோட்டல் சர்க்யூட் 9 வோல்ட்டில் ஒர்க் பண்ணோம். இந்த இடத்துல 2 எலக்ட்ரிக்கல் லோடு கொடுத்துருக்கோம். 2 லோடு, ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லோடு நாம் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல மெயினாக 4017 ஐசி இதில் இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிச்சிட்றேன், ஓகேவா. தென் 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த இடத்துல ட்ரைவுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு ரிலே, 5 வோல்ட் ரிலே இதில் கொடுத்துருக்கேன். யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தால் போதும், இந்த எலக்ட்ரானிக்கில் நாம் ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் உருவாகணும் அப்படின்னா முதல்ல எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்லாம் உங்களுக்கு தெரியணும். காம்பனன்ட்ஸ் தெரியணும், காம்பனன்ட்ஸுடைய சிம்பிள் தெரியணும், இந்த காம்பனன்ட்ஸினுடைய ஆக்ஷன் தெரியணும், அதை ப்ராப்பராக சால்ரிங் எனக்கே தெரியணும். ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருக்கணும், சர்க்யூட் டயக்ராம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியணும். இந்த நாலேஜெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிரும். அதர்வைஸ் சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம், ஓகேவா. அதைத்தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலம் உங்களுக்கு வேரியஸ் கிளாஸஸ்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாப் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடுத்த லோடு எரியுது. ஓகே, ஒரு சின்ன சிம்பிள் கிளாப் சுவிட்சில் அடுத்த லோடு எரியுது பாருங்கள். இன்னொரு கிளாப் சொல்லணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லோடு ஒர்க் பண்ணும். இது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்களே அசம்பிள் பண்ணலாம். ஓகே, யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்டாக, இது தான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸுங்கிற கோர்ஸில் ஒரு 10 ப்ராஜெக்ட் உங்களே அசம்பிள் பண்ண சொல்கிறோம். அந்த 10 ப்ராஜெக்ட்லேயும் உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்போம், சர்க்யூட் டயக்ராம் கொடுப்போம், காம்பனன்ட்ஸும் கையில் கொடுத்துட்றோம். உங்களோட வேலை என்னென்னா வீட்டில் அசம்பிள் பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்ணணும், அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா. ஒருவேளை சப்மிட் பண்ண முடியலைங்கும் போது ஏதோ ட்ரபுள் இருக்கு இல்லையா, அந்த ட்ரபுளை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். எவ்ரிடே ஆஃப்டர்நூன் 1 to 2 அப்போ தான் நீங்கள் டெவலப் பண்ண முடியும் இந்த எலக்ட்ரானிக்ஸில். பொதுவாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸின் நோக்கமே இது தான், ஓகே. இது இல்லாமல் வேரியஸ் எலக்ட்ரானிக் கோர்சஸ்லாம் இருக்குது. ஒரு சிஆர்டி டிவி ட்ரைனிங் எடுத்துக்கணுமா, எடுத்துக்கலாம், டிஆர்டிவி சைனிங் பண்ணலாம். தென் எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது. 5.1 ஹோம் தியேட்டரை அசம்பிள் பண்ணுறது எப்படி, அதில் வர ட்ரபுள் ஷூட்டிங், அது ஒரு ட்ரைனிங் இருக்குது. யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட் ட்ரைனிங் இருக்குது. ஆல் எஸ்எம்பிஎஸ் பற்றி ஒரு ட்ரைனிங் இருக்குது, நீங்கள் அதை கற்றுக்க முடியும். இந்த மாதிரி வேரியஸ் எலக்ட்ரானிக் கோர்சஸ்லாம் இருக்குது. இதை பற்றி விவரங்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம்
ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடையும் கிளாப் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மானிட்டருக்கு யார் வேணால் அசம்பிள் பண்ண முடியும், செய்ய முடியும். சரி, இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸாக உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாக நான் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ப்ராஜெக்ட் செய்யனாலும் உங்களுக்கு ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும், அதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் காம்பனன்ட்ஸ் வேணும். அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதான் வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதான் CD4017 ஐசி. இந்த ஐசினுடைய ரெண்டாவது பின்னிலிருந்து 220 ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டு BC547 அப்படிங்கிற டிரான்ஸ்னுடைய பேஸு கொடுத்துருக்கு. இந்த BC547 டிரான்ஸ்னுடைய எமிட்டர் கிரவுண்ட் பண்ணியிருக்கு. இதனுடைய கலெக்டர் எங்கே இருக்குன்னா ஒரு ரிலே காயிலோடு இணைச்சிருக்கு. ஓகே, இதுதான் ஒரு சிம்பிள் திங்ஸ். ஏற்கனவே ரிலே டிரைவர் பற்றி நான் உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன், டீட்டெயில்ஸு கொடுத்துருக்கேன். மறுபடி 1 செகண்ட் கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பாருங்கள், இதுதான் ஒரு டிரான்சிஸ்டர் எமிட்டர் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய இது கலெக்டர் இருக்கு இல்லையா, இந்த கலெக்டரில் தான் உங்களுக்கு ரிலே காயிலுக்கு பேரலாக ரிவர்ஸ் பயாஸில் ஒரு IN4007 டயோடு கொடுத்துருக்கு. தென் அதுக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டர், ஒரு எல்இடி கொடுத்துருக்கு. இந்த எல்இடியோட லோடு ரெசிஸ்டன்ஸ் வந்து 560 ஓம்ஸ். நீங்கள் ஈஸியாக அசம்பிள் பண்ணணுங்கிறதுக்கு இங்கே தான் +9 வோல்ட் ஆர் 12 வோல்ட். இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரிலே காயில் என்னுடைய காண்டாக்ட் சுவிட்சு கொடுத்துருக்கு. நம்ம சர்க்யூட்டில் பார்க்குறப்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 220 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக 220 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஐசியோட ரெண்டாவது பின்னிலேருந்து ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் உள்ளுக்குள்ளே வந்த உடனே இந்த டிரான்சிஸ்டர் கலெக்டர் எமிட்டர் இது ஹை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருவேளை டிரான்சிஸ்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரிலே டிரைவர்ஸ் பற்றி தெரிஞ்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பேஸுக்கு 0.5 வோல்ட் வந்தோடனே இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஒன்று ரிலே ஒர்க் பண்ணும். ரிலே ஒர்க் பண்ணும்போது காண்டாக்ட் சுவிட்சு மாறும். ஓகேவா, இதில் ஒரு சுவிட்சோட ஒரு பாயிண்ட் ஃபேஸ்லேயும் ஒன்று வந்து நெகட்டிவில் இருக்குது, அதாவது நியூட்ரலில் இருக்குது. இது ஒரு பல்பில் லோடு கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் சர்க்யூட். இப்போ இது இந்த இடத்துல காண்டாக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ஃபேஸ் நியூட்ரல் இந்த 230 வோல்ட் இந்த லோடுக்கு போகும். அதனால் இந்த லோடு வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகே, இந்த லோடை ஆன் பண்ணலாம், லோடை ஆஃப் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் மட்டுமில்லை, எலக்ட்ரானிக்ஸ் லோடு எந்த லோடு வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஓகே, அப்போது இவ்வளோதான், இதுதான் சிம்பிள் சர்க்யூட்டு. அப்போ இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஐசியோட ரெண்டாவது பின்னிலிருந்து ஒரு பாசிட்டிவ் வோல்ட்டு வெளியே வரணும். அதுதான் மெயின் முக்கியம். ஓகே, பாருங்கள், இதுதான் இந்த சர்க்யூட் கொடுத்துருக்கு. இந்த சர்க்யூட்டில் இதான் அவுட்புட் பின் நம்பர் 2லேருந்து கொடுத்துருக்கு. சரி, இந்த ஐசி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதனுடைய பயாசிங் எப்படி இருக்குன்னா, 16வது பின்னிலிருந்து பாசிட்டிவ் பின்னு உங்களுக்கு, 8வது பின்னும் 13வது பின்னும் நெகட்டிவ் கிரவுண்டில் கொடுத்துருக்கு. ஓகேவா, சரி. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க சர்க்யூட் பார்ப்போம். இதில் இருக்க சர்க்யூட் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதில் மெயினாக ஒரு மைக் இருக்குது, ஒரு கண்டென்சர் மைக் இருக்குது. இந்த மைக்கினுடைய ஒர்க் என்னென்னா, ஆடியோ ஃப்ரீக்வன்சியை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றும், ஏசி சிக்னலாக மாற்றும். ஓகே, அப்போது இந்த முன்னாடி ஒரு கிளாப் ப்ரெசன்ட் பண்ணும்பொழுது இந்த கிளாப்போட ஆடியோ எனர்ஜியை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட். ஆடியோவுக்கு எனர்ஜி இருக்கா இல்லையா? இருக்குது, எனர்ஜி இருக்குது. எல்லா ஆடியோவுக்குமே எனர்ஜி இருக்குது. பர்டிகுலராக நம்ம ஒரு கிளாப் தட்டும் பொழுது அதில் வர ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு இந்த BC547 அப்படிங்கிற டிரான்சிஸ்டருக்கு உள்ள பேஸுக்கு போகுது, ஆம்பிளிஃபை ஆகுது. ஆம்பிளிஃபை ஆகும் பொழுது ஜஸ்ட் ஒரு கிளாப் தட்டும் பொழுது பேஸுக்கு ஒரு பல்ஸ் கிடைக்கும். உடனே டிரான்சிஸ்டர் ஒரு மைக்ரோ செகண்ட் ஆன் ஆகும். அந்த மைக்ரோ செகண்ட் ஆன் ஆகும் பொழுது இந்த கலெக்டர் வோல்ட்டு ட்ராப் ஆகும். இந்த கலெக்டர் வோல்ட் ட்ராப் ஆகிறது தான் அடுத்த டிரான்சிஸ்டரான BC557. இது NPN, இது PNP. NPN டிரான்சிஸ்டருடைய பயாஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு NPN டிரான்சிஸ்டருடைய பயாஸ் கலெக்டரில் ஹை பாசிட்டிவ், பேஸில் லெஸ் பாசிட்டிவ், எமிட்டர் ஹை நெகட்டிவ்னு சொல்லியிருக்கேன். இதே ஒரு PNP டிரான்சிஸ்டராக இருந்தால் கலெக்டருக்கு எப்படி பயாஸ் இருக்கணும்,
எமிட்டருக்கு எப்படி பயாஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும் அப்படின்னா, இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும்னா இந்த பேஸ் வோல்ட்டு குறையணும். இந்த பேஸ் வோல்ட்டு குறையணும்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகணும். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகணும்னா மைக்குக்கு ஒரு கிளாப், ஒரு இன்ஃபார்மேஷன், ஆடியோ ஃப்ரீக்வன்சி இன்ஃபார்மேஷன் வரணும். அப்போது ஒரு மைக்குக்கு முன்னாடி ஒரு கிளாப் தட்டும் பொழுது அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இந்த BC547 டிரான்சிஸ்டரை ஆன் பண்ணோம். ஆன் பண்ணுறதுனால என்னுடைய கலெக்டர் வோல்ட் என்ன உங்களுக்கு ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகிறது தான் இந்த BC557க்கு ஃபார்வர்ட் பயாஸ். உடனே இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகிறதுனால கலெக்டர் டு எமிட்டர் வழியாக என்ன உங்களுக்கு இந்த வோல்ட் உள்ளுக்குள்ளே வரும். இந்த வோல்ட்டு தான் என்ன பண்ணும், நேராக 14வது பின், இதுதான் கிளாக் பல்ஸ்ன்னு பேர், சிக்னல் இன்புட்டுன்னு பேர். அந்த பின்னுக்கு ஒரு வோல்ட் வரும். அந்த பின்னுக்கு ஒரு வோல்ட் வந்தால் மட்டும்தான் 2வது பின்னில் வோல்ட் வரும். ஏற்கனவே CD4017 பற்றி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. லெவல் சேனல் ஃபார்வர்ட் பயாஸ், லெவல் சேனல் ரிவர்ஸ் பயாஸ், அதில் ஆட்டோ ரிவர்ஸ் ஃபார்வர்ட் பயாஸ், ஆட்டோ ரிவர்ஸ் ரிவர்ஸ் பயாஸில் ஃபார்வர்ட் பயாஸ் ரெண்டுமே மாறி மாறி செய்ய வேண்டியது இருக்கும். அதுலேயே 3 சேனல் அவுட்புட், 6 சேனல் அவுட்புட் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நான் பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரு கிளாப் சுவிட்சை இந்த ஐசியை வச்சு எப்படி உபயோகப்படுத்துகிறோம். ஏன்னா 4017 ஐசி பற்றி நிறையா சொல்ல முடியும். பட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான். அதாவது 14வது பின்னுக்கு ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் வந்த உடனே, கிளாக் பல்ஸ் ஆக்டிவேட் ஆன உடனே பின் நம்பர் 2 ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் வரும். அந்த பல்ஸ் வந்து இந்த டிரான்சிஸ்டரை ஆக்டிவேட் பண்ணும். இதுதான் ரிலே டிரைவர், ரிலேவை ஒர்க் பண்ண வைக்கும். ஓகேவா? நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சர்க்யூட் ஈஸியாக இருக்கும். இந்த சர்க்யூட்டில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் லோடு அது எலக்ட்ரானிக் லோடு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்டுடைய நோக்கம் ஆடியோ எனர்ஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஆடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி, அந்த சிக்னல் கூட நாம் ஒரு கேட்ஜெட்டை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இதற்கு நாம் யூஸ் பண்ணுற ஐசி CD4017 ஐசி. CD4017 ஐசி பற்றி உங்களுக்கு தெரியும். 16 பின் இந்த ஐசி இருக்கும். இந்த இடத்துல ஒரு காடி இருக்கும், இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கும். இது பின் நம்பர் 1 to 8. அனதர் பக்கம் அப்படியே வரும். இது லாஸ்ட்டு பின் 16 பின் வரும். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும். இதுதான் இதனுடைய டேட்டா. இந்த 4017 ஐசி, இந்த 4017 ஐசினுடைய 16வது பின் வந்து VCC. இது 3 வோல்ட்லேருந்து 15 வோல்ட் DC வரைக்கும் ஒர்க் பண்ணோம். இதில் 8வது பின் வந்து கிரவுண்டு இதில் கொடுத்துருக்கோம். 8வது பின் வந்து கிரவுண்ட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ரிமைனிங் பின் அவுட்புட் பின் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 to 4, 7 10 1, 5 6 9 11 இதுதான் அந்த ஆர்டர். மறுபடியும் ஒன்ஸ் அகேன் 3 to 4, 7 10 1, 5 6 9 11 இதுதான் அவுட்புட் கிளாக் பல்ஸ். அதாவது இது ஒரு கவுண்டர் ஐசி, ஆட்டோமேட்டிக்காக கவுண்டிங் பண்ணியிருக்கும். அதனால் இதுக்கு சப்ளை கிடச்சுன்னா வேறு ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா இதில் ஒரு 11 LED 1 by 1 அமைஞ்சு எரியும். எதற்காக அப்படின்னா இந்த ஐசியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சர்க்யூட். இப்போ அது நமக்கு தேவையில்லை. நாம் பார்க்க போகிறது, இப்போ அசம்பிள் பண்ண போகிறது கிளாப் சுவிட்ச். அசம்பிள் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? முதல்ல முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மறுபடியும் இந்த ப்ராஜெக்டை 1 செகண்ட் உங்களுக்கு நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்டை. இப்போ பாருங்கள். இப்போ நான் கிளாப் தட்டுறேன். ஓகே, அனதர் லோடு ஒர்க் பண்ணும். தென் இன்னொரு கிளாப் தட்டினோம் அப்படின்னா அனதர் லோடு ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் என்னென்ன ஒரு கிளாப் தட்டும் போதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸிலி ப்ராஜெக்ட் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். நீங்களும் இந்த ப்ராஜெக்டை மேக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.